பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸில் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பார்த்தது வந்து சாயில் டெஸ்டிங் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த டென்ட் கட்டுறது. டென்ட்டு வந்து கட்டுறது வந்து ஸ்டோரேஜ், நம்ம சிமெண்ட்டு அந்த மாதிரி ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறதுக்காக இந்த டென்ட்டு வந்து கண்டிப்பாக கட்டுவாங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரி நாங்களும் இந்த பில்டிங்கோட ஓரத்தில் வந்து அதுவும் ஸ்டார்டிங்லேயே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் போர்டு வைக்கிறதுக்கும் நாங்கள் செட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து மணமுகூர்த்தம் பண்ணோம். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சுட்டு சின்னதாக ஒரு ப்ரேயர். ஸோ இங்கே பில்டிங் கட்டுற மேஸ்திரியும் வந்து அவங்க மெத்தட் படி அவங்க மன திருப்திக்காக அவங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் இது. இப்போ ஆக்சுவலாக எங்களோட இடம் பார்த்திங்கன்னா 28க்கு 130. இதில் பில்டிங் கட்டுறது பார்த்திங்கன்னா வந்து 23க்கு 65 பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் நடக்குது. ஸோ கார்னர் மூலமட்டம்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி மெஷர் பண்ணிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து காலம் வருதோ அங்கே வந்து பின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஃபூட்டிங்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் காலம் வருதோ அந்த இடத்துல வந்து ஃபூட்டிங் சைஸ் வந்து நாங்கள் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தோண்டணும். காலம் அப்புறம் ஃபூட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கம்பி ராடை வந்து இறக்கியிருக்கோம். அடுத்து பொக்லைன் வச்சு மண்ணை தோண்ட எடுத்தாச்சு. நார்மலாக பொக்லைன் வச்சு எடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆளுங்க வச்சு கூட எடுப்பாங்க.
ஸோ இங்கே வந்து எங்களுக்கு சைஸ் பெருசு அப்படிங்கிறதுனால பொக்லைன் வச்சு பண்ணோம். ரெண்டாவது எங்களுக்கு இடம் இருந்தது பக்கத்தில் ஃப்ரீயாக ஸ்பேஸு. ஸோ பொக்லைன் மூவ் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும்போது ஈஸியாக பண்ணியாச்சு. சில பேர் வந்து டைட்டாக வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயும் வீடு இருக்கும், 2 பக்கம் வீடு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து ஆள் வச்சு எடுப்பாங்க. ஸோ ஆள் வச்சு எடுக்கிறப்போ கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும், ஆனால் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த குழி தோன்றது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனாக பண்ண முடியும். ரொம்ப ரேண்டமாக வந்து நிறைய சைஸ் பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பொக்லைன் வச்சு நோண்டும் போது. சவுடு மண் வந்து வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். இது ஃபில்லிங் சாண்டு. எதுக்குன்னா ஃபூட்டிங் அண்ட் காலம் வந்து பண்ணதுக்கப்புறம் அந்த குழியெல்லாம் மூடுறதுக்கு. ஏற்கனவே நாங்கள் எடுத்த மண்ணே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கதா சொன்னாங்க. ஸோ அதையே வந்து அதிகமாக களிமண் இல்லை, களிப்பு மண்ணாக கிடையாது அது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி வந்து ஊறிட்டு தான் இருந்தது. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் போட்டோம். ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் பார்த்தீங்க, நம்ம குழி தோன்ற வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபூட்டிங் அண்ட் காலம் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும். இந்த சீரீஸில் நிறைய வீடியோ போட போகிறேன், அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.